ஒரே ஒரு பலவர்ண அங்கி இவன் மேல விழுந்ததால அண்ணன் தம்பி கொல்ல பார்த்தாங்க. ஆனா இவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ராஜ வஸ்திரத்தின் மேல் கையிட ஒருவனால முடியவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். எல்லா ஆசீர்வாதங்கள் தடைபெறும், அது உன்னுடைய நன்மைக்காக மாத்திரம்தான். 26ல கர்த்தருக்கு ராஜ வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். கையை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த 26ல் கர்த்தருக்கு ராஜ வஸ்திரத்தை, ஆமென். எந்த ஆமானாலையும் அந்த டிரஸ் தொட முடியவே முடியாது. இந்த ராஜ வஸ்திரத்தை பிசாசு தொட முடியாது. ஹல்லேலூயா. என அபிஷேகம் பண்ணினவர், பிசாசின் தலையை நசுக்கினவர், பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை வென்றெடுத்தவர். நான் சொல்றேன், உன் குடும்பத்துக்கு விரோதமா யாராச்சும் தூக்கு மரத்தை, அதாவது உன் குடும்பத்துக்கு விரோதமா யாராச்சும் குழி நோண்டுறாங்க, என் விரோதமா பேசுறாங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதே குழியில் அவர்களை போடுவார். ஹல்லேலூயா. உன் மேல பழி போட ஒரு ஜனம் வருதுன்னா அந்த பழியில் அந்த ஜனங்களே முழுகி போவார்களே தவிர ஒரு நாளும் உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் உன்னை தலைகுனிய விடவே விடாது. ஆமென். ஹல்லேலூயா. முத்திர மோதிரத்தை கழட்டி மோர்திகாயின் விரலில் போட்டு, ஆமென், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை ராஜா கொடுத்தார். கர்த்தர் இன்னைக்கு அநேக மோர்திகாய்களை முத்திரை மோந்திரமா வைத்திருக்கிறது போல இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்களும் அம்மாங்க, இங்க இருக்கிற வயதானவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு முத்திரை மோந்திரத்தை போட்டு 26 பிரவேசிக்க பண்ண போகிறார். அந்த தேசத்தின் ஜனங்களை சாகடிக்கணும்னு சொல்லி ராஜா போட்ட ஒரு சிக்னேச்சரை, ஒரு தலை எழுத்தையே எஸ்தரின் ஜபம் மாற்றினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எஸ்தரை போல ரட்டுடித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்களானால் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற சூழ்நிலைகள் கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த 25ல் இருந்த எல்லா சோதனைகள், நெருக்கங்களை கர்த்தர் அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நான் இங்கிருந்து தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன், 25ஐ காட்டிலும் என் பிசினஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, என்னுடைய வீடு ரொம்ப சின்னதா இருந்துச்சு, என் ஆசீர்வாதம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, நான் பெரிய கனவு கண்டிருந்தேன், என் பிள்ளைக்கு ஒரு சின்ன இடம் தான். எஸ், ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றேன், எதெல்லாம் உங்களுக்கு விசாலமா இல்லாமல் குறுகிய நிலைமையில் இருந்ததோ 26ல் கர்த்தர் உங்கள் நிலைமையை அப்படியே மாற்றுவார். நீங்க புது வருஷத்துல நீங்க பிரவேசிக்கும் போது சோதனைகளை ஜெயித்து ஒரு புதிய கிரோனை நீங்க தலையில சூடிக்கொள்ள வழியில கர்த்தர் உங்களை கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சோதனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சோதனையை சகித்துக் கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென்.